ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க போகிறவங்க எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழகத்தில் 19/4/2024 அன்னைக்கு வந்து மக்களவைத் தேர்தல் நடைபெற போது ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் காலைல 7 மணி முதல் ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கான வாக்கை நீங்கள் வந்து செலுத்தலாம். இப்போ நீங்கள் ஓட்டு போட போகும்போது எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எதெல்லாம் செக் பண்ணணும், அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாக்கை வந்து செலுத்த முடியும். எப்படி நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குதுன்னு பார்க்கலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. elections.tngov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதில் அவர் சர்வீசஸில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரல் ரோல் ஆஸான இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கான மாவட்டம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தா எல்லா ஊருமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஊர் எதுன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ வில்லேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேராக லிங்க் மாரி கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வெரிஃபிகேஷன்ஸ் கோடு வந்து கேட்கும். இதில் கொடுத்துருக்க கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஓட்டர் லிஸ்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தா உங்கள் ஊரில் இருக்க எல்லா லிஸ்ட்டையுமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் உங்கள் நேம் இருக்கா இல்லைன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 27/3/2024 அன்றைக்கி தான் இந்த ஓட்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 27/3/2024 அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா உங்களால் ஓட்டு வந்து போட முடியாது. 27/3/2024 அன்றைக்கி இந்த பட்டியலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தா எல்லா நேமே வந்து ஷோ ஆகும் உங்கள் ஊரில் இருக்கிறது. ஸோ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்து உங்கள் நேம் இருக்கா, உங்கள் ஓட்டர் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டை வந்து செலுத்தலாம். அதேமாரி புதிய வாக்காளராக இருக்கீங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் வந்து கடைசியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ புதிய வாக்காளர் மாரி கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நேம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக 100% உங்களுக்கான வாக்கை நீங்கள் செலுத்தலாம். ஓகே, அதுக்கடுத்து எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும்னா, நீங்கள் வந்து பார்த்தா ஓட்டர் ஸ்லிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ இருக்காங்க பாருங்கள், பூத் லெவல் ஆஃபீஸர், அவர் வந்து உங்களுக்கான அந்த ஓட்டர் பூத் ஸ்லிப் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஓட்டர் பூத் ஸ்லிப் கொடுக்காமல் இருக்கான்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. வந்து ஏன்னா பூத் ஸ்லிப் இல்லைனாலும் உங்களுக்கான வாக்கை நீங்கள் செலுத்தலாம். பூத் ஸ்லிப் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஓட்டு போட போகிறீங்க, உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கான ஓட்டர் பூத் ஸ்லிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லைனாலும் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போனால் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு இருக்க பாருங்கள், அது இருந்தாவே போதுமானது. அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸை மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான ஓட்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் உங்களுக்கான ஓட்டை நீங்கள் செலுத்தலாம். எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்னால் ஆதார் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓட்டை செலுத்தலாம். அதுக்கப்புறம் 100 நாள் வேலைக்கான அட்டை வச்சுருக்காங்க, பாஸ்போர்ட் இருக்குது, அல்லது பேங்க் புக், ஓய்வூதிய அட்டை, மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை, ஒன்றிய மாநில அரசுகள் பிஎஸ்சி நிறுவன அடையாள அட்டைகள், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், எம்பி எம்எல்ஏ அடையாள அட்டை, பேன் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாற்றுத்திறனுக்கான டிசபிலிட்டி கார்டு, இந்த மாதிரி
இதில் 12 இலக்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு 12 டிஜிட்டில் இந்த ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் காமிச்சு நீங்கள் உங்களுக்கான வாக்கை செலுத்த பாருங்கள். ஒன்று ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் அதை காமிச்சு உங்களுக்கான வாக்கை செலுத்திக்கலாம். ஓட்டர் ஐடி இல்லாதவங்க இந்த 12 டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போய் காமிச்சு உங்களுக்கான ஓட்டை நீங்கள் செலுத்த பாருங்கள். ஓகே, ஸோ இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். பின் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமீபத்திய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பது கட்டாயம். ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் எங்கே போலிங் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஓட்டை வந்து செலுத்த பாருங்கள். ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எனக்கு வந்து பார்த்தா எங்கே ஓட்டு போனது டவுட்டாக இருக்குது அப்படின்றவங்க அது எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட் அகைன் இந்த ஹோம் பேஜ் வந்துருங்க. voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் இன் எலக்ட்ரோல் ரோல்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள், சர்ச் பை எபிக் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எபிக் நம்பர் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், போலிங் ஸ்டேஷன்னு. இங்கே தான் உங்களுக்கான ஓட்டை நீங்கள் செலுத்த போகிறீங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, அதிகபட்சமாக வந்து பார்த்தா ஸ்கூல் காலேஜில் தான் உங்களுக்கான ஓட்டு செலுத்துவதற்கான இடமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருக்கட்டும், பிரைமரி ஸ்கூலாக இருக்கட்டும், ஹை ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்கூல் அல்லது காலேஜில் தான் உங்களுக்கான வாக்கு செலுத்தும் இடமா இருக்கும். அங்கே போயிட்டு தான் உங்களுக்கான வாக்கு செலுத்துவீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு தான் உங்களுக்கான வாக்கு செலுத்த போகிறீங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு காலைல 7 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கான வாக்கு செலுத்த பாருங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு ஏர்லியா, ஸோ முன்னாடியே போயிட்டு நீங்கள் வாக்கு செலுத்தினா மற்ற வேலையை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஓட்டு போட போகிறவங்க மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஏபிள் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அரசு சார்பில் ஸோ வீல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பிக்கப் ட்ராக் வந்து பார்த்தா வாகனம் வந்து கொடுக்குறாங்க. 1955 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு வாகனம் மூலமாக அழைச்சிட்டு வந்து ஓட்டை போட்டு திரும்ப வந்து பார்த்தா அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. அது குறித்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக எல்லாருமே உடைய ஓட்டை செலுத்த பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஸோ எதுக்காக போட்டுன்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் உங்களுக்கான ஓட்டை நியாயமான முறையில் வந்து செலுத்த பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.